நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் மீண்டும் தொடர்கிறது. அந்த வகையில் நம்ம வந்து நல்ல தண்ணிக்கு தான் வந்திருக்கிறோம். சதாம் ப்ரோ கேட்டிங்க, சதாம் ப்ரோ கூப்பிட்டு வந்தாச்சு. சதாம் ப்ரோ வந்து டூலை மாற்றிக்கிட்டு இருக்காரு. ட்ரிகரில் இன்றைக்கி அடித்து பார்க்க போகிறாரு. எத்தனை மீன் உள்ள போகுது, எத்தனை மீன் ஓட போகுதுன்னு தான் தெரியல. அதையும் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் வந்து சேஃப்டி பர்பஸ் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி என்ன நடக்குன்னு தெரியல. ஐயோ, ட்ரிகர் மாஸ்டர் உள்ளே வந்துட்டார். கடல்லே அந்த அடி அடிப்பார். குளத்தில் சொல்லையா வேணும். என்ன நடக்குன்னு பார்த்துருவோம். நாங்கள் ட்ரிகர் விட்டு வந்துருக்குறோம். இது செட் ஆகலன்னா ஏன் ப்ராப்பர்ட்டி தான் சரியாக வரும் அப்படின்னு அதையும் கொண்டு வந்துருக்காரு. வேறு பொம்பளை ஆளுக்களுக்கு எத்தனை இது, இந்த பூவு பொட்டு மூக்குத்தி அப்படின்ன மாதிரி சவ 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 சவன்னு இந்த கையில் ஒன்று அந்த கையில் ஒன்றுன்னு மாட்ட வேண்டியிருக்கு. ரைட்டு, என்ன நடக்குன்னு பார்ப்போம். இது சதம் ப்ரோக்கு ஏற்ற இடம் கிடையாதுங்க. எல்லாம் பச்சை குஞ்சாக இருக்குது. அது எனக்கு அவருக்கு பிடிக்காது. அடித்த பெத்த பீஸ் தான் அடிப்பார். அதனால் நாங்கள் அடுத்த இடம் போகிறோம். ஆமாம், அது எனக்கு அவமானம் அப்படின்ற மாதிரி பெத்த பீஸ் தான் அடிப்பேன் அப்படின்ட்டு அடுத்த இடத்துக்கு போகிறோம். இந்த இடத்துல ஒன்றும் இல்லை விசேஷமாக. ஒரு நண்பர் சிக்னல் கொடுத்துருக்காரு. நம்ம கூட வந்த நண்பர் தான். அங்கே பெரிய மீன் நினைக்குதான் ஓடுறாரு பாருங்க. குறி வச்சிட்டாரு. அடிச்சாரா? என்னது அம்பு அடிச்சிட்டாரு. மீன் வரலங்க. என்ன சதம் ப்ரோ, என்ன சொல்கிறீங்க? ஹைலி டேஞ்சராக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பயிற்சி தேவை அப்படின்னு முதல்ல சொல்லிட்டாரு. சரி பார்ப்போம். அடிச்சாரு. நண்பா, மொதல் மீனே நம்ம கெண்டை மீன் எடுத்துருக்கோம். இது வேற ஸ்பாட். வருமா அப்படிங்கிறது தான் டவுட்டு. இழுவையை கேளுங்க, ஃபைட்டை கேளுங்க. செடிக்குள்ள வச்சு சுற்றிட்டாங்க. மீன் கிடக்குடா. இந்த வாரம் பேர், இந்த உருட்டுறான் பேர். ஓ மை காட், ஓ மை காட், கிளிக்கானே பயங்கரமா. என்ன செய்ய? சரியான ஆளு. சைஸ் சரியான சைஸ். அம்பு அடுத்த பக்கம் வரல. அடியா ஏங்க சரியான பீஸா இருக்கு. அம்பு அடுத்த பக்கம் வரல. இந்த உருட்டு அம்பத்தியா உருவிராம தெரியல. ட்ரை பண்ணுவோம். கீழே வந்துடாத. வந்துட்டு போதும் பார்த்து அடி சரியான சைஸு. ஒரு கிலோ இருப்பான். தாராளம் இருக்கும். தாராளம் 1 கிலோ. சரியான வீடியோ. ஹெட்செட் அடிச்சிருக்கோம். ஹெட்செட் எப்படி அடிச்சிருக்கோம் பாருங்க. எவ்வளவு குப்பையில எடுத்துட்டு வந்துருக்கு பாருங்க. இதுல இது ஒரு பெரிய பஞ்சாயத்து. பாருங்க குப்பை கோலத்தை பாருங்க. இப்ப லைன் எல்லாம் நம்ம சுத்தி எடுத்துட்டோம். குப்பை கோலத்தை பாருங்க, எவ்வளவு குப்பை கோலம்னு. ஆனா இந்த ரீல்ல வந்து டிராக்லாம் இருக்காது. ரொம்ப இழுத்த போய்கிட்டே தான் இருக்கும். பாத்தீங்களா, அதான் பிரச்சனை. ரெண்ட சைஸை பாருங்க. 90ல வாங்கிட்டான்ல பாருங்க. ஸ்லிங் ஷாட்ல அடிச்ச கண்டை தான். சைஸ் அடிச்சிருக்கீங்களா? இது உங்களாலையும் சாத்தியமே. சரிங்களா, இது வந்து நீங்களும் பயன்பெறணும் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணம். இது ஒரு 1.5 கிலோ இருக்கும். 1.5 கிலோ இருக்கும். கெண்டை சரியான பீஸு. கலர் எப்படி இருக்குன்னு காட்டுறா பக்கத்துல. தங்க கலர்ல இருக்கான். தங்கமும் சிவப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கு. அழகா இருக்கானா? ரைட். அடுத்த மீன் வந்தது உண்மையிலே லக்கு தான். ஆமா, முதல் மீன் வந்து இது கிடையாது. ஃபர்ஸ்ட் மீன் எதுவுமே கிடையாது. இதுல லேசா பிடிச்சி நின்னதுனால அவ்வளவு நேரம் ஃபைட் பண்ணாலும் மீனை எடுத்துட்டோம். சரி அடிச்ச வேகம் அப்படி ஒத்துட்டுலாம் போகல. எங்க பாருங்க, வெளியே தான் நிக்குது. இந்த பக்கம் வெளியே நிக்குதா, இங்கிட்டு நிக்குதுங்களா, அவ்வளவுதான். ஒத்துட்டு வெளியும் போகல. மிஸ்ஸே ஆக முடியாது மீன். மிஸ் ஆயிரும்டா. இந்த பாரு வந்துட்டா. அதான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்படியா? நமக்கு கிடைச்சது லக்கு தான். அழகா வந்துடும். இது தட்டி போற மீன். எப்படி வந்து பாத்தீங்களா, பொத்து வெளியே போனாதான் மீன் நமக்கு. நூல் அங்கிட்டு வந்துடும் அந்த பக்கம். ஆமா, சூப்பர் சைஸ். ஆனா இல்லை பொறுமை சாமி, பொறுமைடா செல்ல குட்டி. சரி, அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான்டா. மாட்டிக்கிட்டு வச்சுக்கோங்களேன். என்ன அப்படிதான்
சரி அடுத்து ஏதாவது மீன் பார்க்க முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ம் முதல் பீஸே கெண்ட பீஸ். ம் எங்கே ஜிலேபி தானே? ஆமாம் சைஸு அடி ஆந்திரா ஜிலேபி ஆம்பளை ஜிலேபியா? சரிங்க ப்ரோ. ஏ இப்போ சைஸை வரும் எத்த தண்டி சரியான சைஸு. ஏய் திரும்ப உள்ளே போகிறான். இன்னும் எங்கே போக முடியாது? நூல் நம்ம இருக்கிறவங்க எங்கும் போகாது. கலரா பாருங்க. ம் என்ன ஒரு அழகு. ஆன் பண்ணானவனே அழகா இருக்கு போல. அதான் ப்ரோ ட்ரை பண்ணாரு. இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம கையில கொடுத்துட்டாரு. நல்ல பீஸ். அவனை பிடிக்க மடக்கி அடங்க மடங்க கையில் கரெக்டாக மடையில் விழுந்துருக்குண்ணே. ம் ஹெட் ஷாட்டு எப்படி சைஸா பாருங்க. வேற லெவல். அரை கிலோக்கு மேலே வருமா? ஆமாம் அரை கிலோ இருக்கும் கண்டிப்பாக. நல்ல கலராக இருக்கு. 2 கை அகலம் இருக்கு. நல்ல கலராக இருக்குல்ல. அதான் சொன்னால ஆந்திரா ஜிலேபியில் ஆம்பளை ஜிலேபி. ஓஹோ தெரியும். ஆம்பளை ஜிலேபி பொம்பளை ஜிலேபி கரெக்டாக சொல்லிருக்காங்க பாருங்க. கையில் நிற்கிறா பாருங்க. தண்ணிக்கு நல்லா ஃபைட் பண்ணி எடுத்தீங்களா? ஆமாம் எடுத்தோம். அப்படி உருட்டு ஒதுக்கி போச்சு. ரைட்டு மெயினானது கீழே போட்டு வந்துட்டு இருக்கேன். அப்படித்தான் இதை பார்த்தோன்னே தான் காக்கா கலையுதா? உண்டியில் பார்த்து காக்கா கலையுது. அடுத்தாச்சு மீனை கண்ணில் காட்டுறீங்க, இனி நம்ப மாட்டேங்கிங்களே. இல்லை அவன் மூச்சு விட்டு ஓடிடுவான்னு நினச்சான். இவன் எங்கடா அடிக்கலாம்? நம்மளே அடிக்கல. அவன் மூச்சு விடுறதுக்குள்ள அவன் மூச்சு நிறுத்திட்டில. வந்துட்டான். வரால் மீன் அட்டிய பாருங்க. ஒத்திருச்சிங்க. பக்கத்தில் நல்லவன். நம்ம ஒரு ஷார்ட்ஸ்ல போட்டிருப்போம் சின்ன வரல அடிக்கிற மாதிரி. அதுக்கு இது பரவாயில்ல. இதோட பெருசு அடிக்க போய் விட்டாச்சுன்னா. ஆமா இதை அடிக்கணும்னா பெருசு அடிக்க மாட்டோமா? வாய்ப்பு இருக்கு. சூப்பர். நல்ல ஹைப்ரிட் ஒரு ஆளு. எத்தனை கண்டத்தை தாண்டி வர வேண்டியிருக்கு. பாருங்க மீன் நல்ல சைஸ். மீன் பக்கத்தில் காட்டுங்க. அது என்ன மீன் சொல்லுனே? அவன் வேற சொல்லிவிடு. ஜிலேபி. அது உங்க அண்ணன் சொன்னார் ஆண் ஜிலேபி பெண் ஜிலேபி. அது அவருக்கு தான் தெரியும் கரெக்டா. நல்ல டார்கெட்டு. சூப்பராக அடிச்சிருக்கோம். நான் அடிக்கிறத காட்ட முடியல, ஏன்னா நிறையா மூவிங்லேயே இருக்குது மீன். ஏன்னா இது தண்ணி ஓடு தண்ணி லைட்டாக மூவிங்லேயே இருக்குது. நம்ம ஆரை போகும்போது உள்ளே போகும்போது தள்ளி விட்டுருது ஆரோவை. மீன் லைட்டாக மூவ் ஆகிடுது. அதனால் நிறைய மிஸ்ஸிங் ஆகுது. ஆனால் ஒரு 2 ஷாட் அடித்தோம்னா எப்படியும் ஒரு ஷாட் மிஸ் ஆக தான் செய்யுது. சரி எடுத்துருவோம். என்னடா இது வெளியும் வர மாட்டேங்குது. எடுத்தாச்சு. ஆனால் ரத்த குறைய ஆயிட்டு மீனை காமியாங்க. ஒரு ஊரா 2 ரூபா சுற்றி மீன் அடிச்சு அதை வந்துட்டு நான் கையை எங்கிட்ட உள்ள கூட எடுத்தாச்சு. ஊஞ்சல் ஆன மாதிரி அடிக்கிட்டு இருக்கான். பாருங்க ஜிலேபி எவ்வளோ பெரிய ஜிலேபி அடிக்குதுன்னா ஜிலேபி எடுத்துருக்காங்க. நல்லா அடிச்சிருக்காங்களா ப்ரோ? ஆமாம் நான் பாஸ் ஆகிட்டேனா?
நீங்க எப்போ அம்மா பாஸ் நான் பாஸ் ஆயிட்டீங்க? ஆயிட்டேன் அப்படின்னு மாதிரி ஸ்லிங் ஷாட்டில் அடித்து பழகியாச்சிங்க. ஆமாம், அப்புறம் உங்கள் அனுபவம் இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. எனக்கு இழுக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த்து பத்தல. இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங். இந்த பையன் இதுலேயே அலையிதான், அதனால அடிக்கிட்டான். அவர் வேலையை முடிச்சுட்டு என்னைக்காவது நேரம் கிடைக்கும் போது வர்றாரு, அதனால அடிக்க முடியல. சரி, கூடிய விரைவில் அவர் அடிக்கிற மாதிரி வீடியோ வரும். சரிங்களா? இந்தாங்க பிரதர். இவர் அடிப்பார், இவர் எடுப்பார். ஆமாம். எப்படி எடுத்தாரு? ரொம்ப சுலபமாக எடுத்துட்டாரு. அவங்க ஊருக்கு கூட்டு போறேன் இருக்காங்க கெண்டை மீன் பிடிக்க. பார்ப்போம், சாத்தியமாக தான் பார்ப்போம். அவர் ஒரு வருஷமா சதாம்பரம் சொல்லிட்டு இருக்காரு. போகுண்டா போகுண்டா நீ. இப்போ குறுகிய நாட்களாக தொடர்ந்து ஸ்லிங் ஷாட்டாக போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நிறைய நண்பர்களுக்கு இது பிடிக்காம கூட இருக்கலாம். இது எதுக்காக போடுறேன் அப்படின்னா, கடலில் வந்து பெரிய அளவில் ஆக்டிவிட்டி இல்லை. ஒரு சில நண்பர்கள் கேட்கிங்க, நல்ல தண்ணியில் கூட்டமாக இருக்கிற மீனை அடிக்கலாம், உப்பு தண்ணியில் அடித்து காட்டு அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே தான், நான் கட்டாயம் அடித்து காட்டுறேன். ஆனால் நானுமே இதை எடுத்து வைக்கிற வீடியோ கிடையாது. நீங்கள் கேட்ட பிறகு நான் போய் அதை ட்ரை பண்ணுறது தான். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆனால் இப்போதைக்கு தண்ணி அடிக்க முடியாது. ஏன்னா தண்ணி கலங்கல்ல இருக்குது, காற்று சரி கிடையாது, மீன் சுத்தமாகவே ஆக்டிவிட்டி இல்லை. எதுவுமே கல் ஓரத்தில் மீனே பார்க்க முடியல, அந்த அளவில் தான் இருக்குது. அதனால் தண்ணி எல்லாம் மாறட்டும். உங்களுக்கு கட்டாயம் வந்து கடலில் வந்து மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு பதிவுகள் போடுறேன். அந்த பதிவுலையுமே நான் ஸ்லிங் ஷாட் வச்சு அடிக்கிற காட்சிகள் இருக்காது. ஏன்னா நம்ம கேமராமேன் வரல, அதான் பிரச்சனை. இதுக்கு ஒரு கெண்டை பிடிச்சிருப்பேன், அது ஒரு பையன் வந்து எடுத்தான். முந்தின நாள் ஒரு கெண்டையும் 2-3 சிலேபி பிடிச்சோம். அதில் ஒரே ஒரு கெண்டையை மட்டும் தான் வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம சதாம்பரம் கூட போய் எடுத்தோம். அதை அப்படியே அடிக்கிற காட்டமில்ல வரலை. அதை நிறைய மிஸ்ஸிங் இருந்துச்சு. ஏன்னா ஓடு தண்ணி பார்த்துக்கோங்க, அடிக்கும்போது யாரோ வந்து முன்னாடி பாஞ்சிரும், இல்லை சைடில் பாஞ்சிரும். இப்போ 3 ஷாட் அடிக்கணும், 2 ஷாட் மிஸ் ஆயிடும். அந்த அளவில் போய்கிட்டு இருந்துச்சு. அதனால தான் அவங்க வீடியோ வந்து ரெகுலராக எடுக்கலை. அதனால் மீன் அடித்தோடனே காட்டினாங்க. அதுதான் அந்த காட்சி. அந்த காட்சியை பாருங்கள். நம்ம சைஸாக மீன் பிடிச்சிருந்தோம், விரால் அடிச்சிருந்தோம், அது போக 2 சிலேபி அடிச்சிருந்தோம், ஷார்ட்ஸில் நிறைய பிடிச்சிருந்தோம். பரவாயில்ல, ஏதோ நமக்கு தெரிஞ்சது. அதாவது ஒரு கம்மாக இருக்கணுங்க, கம்மா குளம் குட்டை அப்படின்னு இருந்ததுன்னா மீன் வந்து தூண்டி போட்டால் கடிக்காத மீன்கள் இருக்கும், கள்ளப்பட்ட மீன்கள்னு சொல்லுவாங்க. அதை பிடிக்கிறதுக்காக வழி இல்லையே, என்னடா இப்படியே வாயப்பழம் இது தூண்டி கடிக்க முடியும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் நினைப்பாங்க. அதுக்கு ஒரு மாற்று வழி தான் அந்த ஸ்லிங் ஷாட். மேலே ஓடி அலைஞ்சிது அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக அந்த மீனை அடிச்சிடலாம், பிடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நானுமே இதை வந்து கற்றுக்கிட்டு வரல, கற்றுக்கிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன், அவ்வளோதான். சரிங்களா? எல்லோரும் வரும்போது கற்றுக்கிட்டே வர்றது கிடையாது. இடப்பட்ட நாட்களில் எல்லாமே கற்றுக்கிறது தான். அதனால் உங்களாலையும் கற்றுக்க முடியும், நீங்களும் கற்றுக்கலாம். உங்கள் ஏரியாவில் கள்ளப்பட்ட மீன்கள், அதாவது தூண்டியை கடிக்காத மீன்கள் அலையும். ஏன்னா அவன் ரொம்ப நேக்காக இருப்பான், நிறைய தூண்டியில் மாட்டி தட்டி போனவனாக இருப்பான். வலையை போட்டு கள்ளப்பட்ட மீனாக இருக்கும். அதனால் எந்த இதுலேயும் மாட்டாமல் அலையும். அந்த மீன்கள்லாம் அசால்ட்டு அடிக்கலாம், மேலே மண்டை மட்டும் தெரிஞ்சால் போதும். ஆனால் முதல்ல ட்ரை பண்ணும்போது ஸ்லிங் ஷாட்டை தண்ணியில் ஆட்டோமேட்டிக்காக ட்ரை பண்ணாதீங்க. ஒரு பால் ஸ்லிங் ஷாட்டோ, நான் சொல்லியிருந்தேன், நான் வந்து ஃபுல்லாகவே பால் ஸ்லிங் ஷாட்டில் தான் நான் வந்து ட்ரைனிங் எடுத்தேன். ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபிஷிங் ஸ்லிங் ஷாட்டை வச்சு நான் அடிக்க ஆரம்பித்தேன். அது மாதிரி சோர்ஸ் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கரையிலேருந்து உங்களுக்கு அக்யூரசி கிடச்ச பிறகு நீங்கள் தண்ணிக்குள்ளே போய் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த கள்ளப்பட்ட மீனை அடிக்க முடியும். திருப்பி நீங்கள் ஸ்லிங் ஷாட்டை வச்சு மீனை கள்ளப்பட்டுனீங்களேன், ஸ்லிங் ஷாட்டை வச்சு டொப்புன்னு அடிச்சு விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், மீன் மேலே கூட தலை தூக்காது. அதனால் எந்த வழியிலையும் பிடிக்க வழி கிடையாது. அதனால் பார்த்து கவனமாக பிடிங்க. இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்ம சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து எதுக்காக இந்த வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னா, நல்ல தண்ணியிலேயே நிறைய நண்பர்கள் இருக்காங்க. சரிங்களா? என் ஏரியா கடல் ரொம்ப தூரம்ப்பா, நல்ல தண்ணி தான் இருக்குது, எனக்கான ஒரு வீடியோ போடுறியா அப்படிம்பாங்கல்ல, அவங்களுக்காக வீடியோ தான் இது. சரிங்களா? பாய்.